தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for this good day that He has given us. தேவன் கடந்த நாட்களில் என்னோட இடைப்பட்ட சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share a few words which God has been speaking with me these days. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். The Gospel of John chapter 12. அதில் 1 to 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Verses 1 to 11. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசு நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். John chapter 12 verse 1 to 11. Jesus, therefore 6 days before the Passover, came to Bethany, where Lazarus was, whom Jesus had raised from the dead. So they made him a supper there, and Martha was serving, but Lazarus was one of those reclining at the table with him. Mary then took a pound of very costly perfume of pure nard, and anointed the feet of Jesus, and wiped his feet with her hair. And the house was filled with the fragrance of the perfume. But Judas Iscariot, one of his disciples, who was intending to betray him, said, "Why was this perfume not sold for 300 denarii and given to poor people?" Now he said this not because he was concerned about the poor, but because he was a thief, and as he had the money box, he used to pilfer what was put into it. Therefore Jesus said, "Let her alone, so that she may keep it for the day of my burial. For you always have the poor with you, but you do not always have me." The large crowd of Jews then learned that he was there. And they came not for Jesus' sake only, but that they might also see Lazarus, whom he raised from the dead. But the chief priests planned to put Lazarus to death also, because on account of him, many of the Jews were going away and were believing in Jesus. இங்கு நாம் 6 நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். We see 6 characters here. Martha, Lazarus, Mary, Judas Iscariot, இயேசு கிறிஸ்து, Jesus, அந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், and the chief priests. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த குணாதிசயத்தை அவங்க கொண்டிருந்தாங்க. And each of them had their own unique characteristics. தேவன் இதை குறித்து தான் என்னிடத்தில் பேசினார். And this is what the Lord had been speaking with me. நாம் இங்க மார்த்தா, லாசரு, மேரியை குறித்து நாம் வாசிக்கிறோம் முதல் பகுதியில். In the first portion we read about Martha, Lazarus and Mary. அதற்கு முந்தின அதிகாரத்தில் அது லாசருடைய வாழ்க்கையில் அந்த அவங்களுடைய ஃபேமிலியில் நடந்த முழு இன்சிடென்ட்டையும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. And in the previous chapter a complete incident of what happened in Mary, Martha, Lazarus family is mentioned there. இயேசு கிறிஸ்துவானவர் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். Lord Jesus brought Lazarus back to life. அதற்கு அப்புறம் அங்கே பரிசேயர்கள் இயேசு செய்தவர்களை பார்த்துட்டு அவரை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. And the Pharisees are trying to kill Jesus because of this miracle. இயேசு அங்கேருந்து அப்படியே மறைந்து வெளியே போயிடுறாரு. And Jesus withdrew from them. And அதுக்கப்புறம் பாஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே 6 நாளைக்கு முன்னாடி அங்கே பெத்தானியாவுக்கு வர்றாரு.
And 6 days before the Passover, Jesus came to Bethany. அங்கே மார்த்தா வந்து ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். And there is a feast that was arranged by அது வந்து ஏதோ சும்மா ஒரு சடங்காச்சாரமாக கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து அல்ல. It is not a ritual kind of a feast. அவருடைய சகோதரனை இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுப்பினதை பார்த்து அவருக்கு நன்றி அறிதலோடு கூட ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். They prepared a feast out of gratitude because they brought their brother Lazarus back to life. அந்த மார்த்தா அங்கே எல்லாவற்றையும் அவரே செய்கிறார். And Martha is making all the arrangements there. அவர் நன்றி அறிதலோடு தான் அதை செய்கிறார். And she is doing that out of gratitude. தேவன் என்னிடத்தில் இப்படி தான் கேட்டார், நீ எப்படியே இருக்கிற? And this is what the Lord was asking me, how are you? சபையின் மூலமாய் சகோதரர்கள் மூலமாய் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நீ நன்றி அறிதலோனா இருக்கிறாயா? Are you grateful to the things that you have received from the church, from the brothers? நான் சில நேரத்தில் அதெல்லாம் மறந்து போகிறவனா தான் நான் இருக்கிறேன். At times I can see that I tend to forget all these things. சின்ன சின்ன காரியங்களை கூட நான் ஞாபகம் வைத்துக்கிற முடியாமனா இருக்கிறேன். Little things I am not remembering all the goodness. ஆனால் இங்கே மார்த்தாள், but here Martha, இயேசுவானவர் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸானவராக இருந்தார். Jesus was very close to their family. ஆனால் அதை வந்து ஈஸியாக அப்படியே எடுத்துக்கல. But they did not take that for granted. இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் இதுதான், கடைசியான ஒரு அற்புதம் கூட. And this is one of the last and also the greatest miracle which Jesus did. மார்த்தாள் அதற்கு நன்றியுள்ளவளாக இருந்தால். Martha was grateful for that. நாம் எப்படியா இருக்கிறோம்? How are we? நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். We should examine ourselves. தேவன் நமக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோமா? Are we despising the great salvation which God has given us? இல்லை மார்த்தாளை போல நாம் நன்றியுள்ளவளாக இருக்க விரும்புகிறோமா? Or are we willing to be grateful as Martha was? இங்கே நன்றி அறிதல் உள்ளவர்கள் அப்படின்னா ஏதோ விருந்து கொடுக்கறது இல்லை. Being grateful doesn't mean that we should give a feast. அந்த இருதயத்தில் அவள் நன்றி அறிதல் உள்ளவளாய் நிரம்பி இருந்தால். But in their heart it was filled with gratitude. அதற்கு அடுத்தபடியாக நம்ம லாசரை குறித்து பார்க்கிறோம். And after that we read about Lazarus. லாசர் வந்து அங்கே அமைதியாக இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறார். And Lazarus was silent. He was calmly seated along with Jesus in the feast. அவர் தான் அங்கே மெயினான ஆள். Lazarus was one of the most important person there. அவர் உயிரோடு எழுந்ததனால தான் அங்கே விருந்து நடக்குது. That feast is there just because he was brought back to life. ஆனால் லாசர் அங்கே அமைதியாக இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். But Lazarus was silent at the feet of Jesus. நாமும் கூட இயேசுவானவருக்கு ஒரு சாட்சியாய் அமைதியாய் நம்முடைய இடத்தில் இருந்து அவருக்கு ஒரு உண்மையான சாட்சியாய் இருக்க முடியும். Even us, we can remain silent and we can be a testimony before the Lord. நாம் இயேசுவோடு ஐக்கியப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாம் நடந்து கொள்ள முடியும். We can have fellowship with the Lord Jesus and our lives can be a blessing to others around us. அதற்கப்புறமா நாம் மேரியை குறித்து நாம் பார்க்கிறோம். And we read about Mary. மேரி மரியாள் அங்கே இயேசுவுக்கு நலதம்ங்கிற அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்தில் ஊற்றினாள். Mary poured out that costly perfume of pure nard and anointed. அந்த வீடு முழுவதும் அப்படியே அந்த சுகந்த வாசனையினால் நிரம்பி இருந்தது. And that house was filled with the fragrance of that perfume. அவளும் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கூர்ந்திருந்தாள். And Mary loved Jesus so much. அதனால தான் அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை கூட அவள் உடைக்கிறதுக்கு அதை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுவதற்கு அவள் துணிந்தவளாக இருந்தாள். And that is why she was willing to pour out that costly perfume at the feet of Jesus. நான் எப்படி இருக்கிறேன்னு தான் ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார். The Lord asked me, how am I? உனக்கு விலையேறப்பெற்றதா இருக்கிறத இயேசு கிறிஸ்துவுக்காக நீ நஷ்டம்னு விட முடியுமா அப்படின்னு தான் என்னிடத்தில் தேவன் பேசினார். The Lord asked me, can you consider the precious thing that you have as loss for the sake of Christ? அவள் இயேசு கிறிஸ்து செய்திருந்த நன்மையை ருசித்திருந்தால். She tasted the goodness of the Lord Jesus. மிகவும் நேசிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி இருந்தார். The Lord Jesus had brought back to life his loving brother Lazarus. அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் அவர் மரியாள் அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற காரியத்தை செய்தாள். And it is out of that gratitude that she poured out that costly perfume at the feet of Jesus. அது 300 பணம் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு பின்னாடி. It says 300 denarii. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற அவளுடைய அந்த சம்பாத்தியத்தை கூட இயேசுவுக்காய் அவனுடைய சகோதரனுக்கு செய்த வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அவள் செய்தாள்.
And even that costly earnings that he had, he poured it all out to express his love, express his gratitude toward the Lord Jesus. நான் என்னுடைய பணத்தை என்னுடைய நேரத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக நான் செலவழிக்க நான் ரெடியாக இருக்கிறேன்னா? Am I willing to spend my time and my money for the sake of Christ? இல்லை நான் அது எனக்காக தான் நான் அப்படின்னு என்னுடைய சுயத்திற்காக நான் பிரயாசப்படுறவனாகவே இருக்கிறேன்னா? Or am I thinking all of that is mine and am I spending all of that for myself? தேவன் இடத்துல அப்படித்தான் கேட்டார். That is what the Lord asked me. அங்கே யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். And then we read about Judas Iscariot. யூதாஸ் காரியத்து நம்ம யூதாஸ் காரியத்தை குறித்து இங்கே விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கு. It is explained in detail about Judas Iscariot. 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. In verse 6 it says like this. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான் அப்படின்னு இருக்கு. It says, now he said this not because he was concerned about the poor, but because he was a thief, and as he had the money box, he used to pilfer what was put into it. அவங்க பண ஆசையுள்ளவனா இருந்தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். We can see that he was a man who had that love for money. ஆனால் அவன் சொல்லும்போது அது அப்படியே பாலிஷாக ஏன் இதை வேஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். But he is expressing that in a polished way, saying, why should we waste this much money? அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் மீது கொண்ட அன்பினால மரியாள் அப்படி செய்கிறாங்க. But we can see that Mary did that out of love for Jesus. ஆனால் இயேசுவோடவே கூட இருந்த யூதாஸ் காரியோத்து அதை புரிஞ்சுக்கிறல அங்கே. But Judas Iscariot, who was there along with Jesus, was not able to understand that. நான் எப்படியா இருக்கிறேன் அப்படின்னு தேவன் இடத்துல கேட்டார். How am I was the question that the Lord asked me. நாம் பண பிரியராக இருந்தோம் அப்படின்னா, if we love money, நாம் அன்பினால் செய்யப்படுற காரியங்கள் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். We will not be able to recognize the things which are done out of love. நாம் அதை எல்லாத்தையும் வேல்யூ பண்ணாமல் நம்ம உதாசீனம் பண்ணிடுவோம். We will not value them, we will despise them. இங்கே அவரோட கண்கள் குருடானதை தான் நம்ம பார்க்கிறோம். Here what we see is that the eyes of Judas Iscariot were blind. யூதாசை குறித்து நாம் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And we'll see about Judas Iscariot later, but then we also read about Jesus. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே யூதாஸ் காரியத்தை அப்படியாய் சொல்லும்போது இயேசு இவளை விட்டுவிடு அப்படின்னு ஒரு கெஞ்சிற துணியில் சொல்கிறார். And when Judas said such a statement about Mary, Jesus Christ is requesting him, let her alone. அவருக்காக அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு இறக்கப்படுறாரு. Jesus is pleading on behalf of Mary. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. Jesus is protecting them. என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு இயேசு. The Lord says she may keep it for the day of my burial. நம்முடைய சகோதரர் இதை குறித்து பேசும்போது இப்படியே சொல்கிறாங்க. Our brother, when he was sharing, he spoke like this. மரியாள் தான் முதலாக அந்த இயேசுக்கு சுகந்த வர்க்கம் விட்டாள் அப்படின்னு. Mary was the first person who poured out that perfume. அதற்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணும்போது யாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கல. Because after the death of Jesus, nobody got an opportunity to pour that perfume. நாமும் அப்படிப்பட்ட சான்ஸ் கிடைக்கும்போது நாம் செய்ய வேண்டியதை செஞ்சிடணும், இல்லைன்னா பின்னாடி நமக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடும் அப்படின்னு நம்முடைய சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. Our brother had shared saying that whenever we get an opportunity to do something for the Lord, we should do it. Later on, we may not get that opportunity. நாம் இயேசுவை குறித்தும் பின்னாடி பார்க்கலாம். We'll also meditate about Jesus later. அதுக்கப்புறமா அங்கே பிரதான ஆசாரியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. And then it says about the chief priests. லாசர்வையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. And it says the chief priest planned to put Lazarus to death. நாம் அதற்கு முந்தின அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, if we read the previous chapter, அங்கே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடுவாங்க. There they were looking to kill Jesus. ஆனா but நம்மளும் அந்த ஆசாரியர்களைப் போல சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது, அல்லது தேவன் ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் போது, அல்லது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமா? Are we also like the chief priest when God does some good to some other people? Are we trying to take that credit for ourselves? இல்லை நம்ம அதை பொறுத்துக்கிற முடியாமல் கசப்பினாலும்
அவங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சிருது அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா இருக்கிறோமா அந்த ஆசாரியர்களை போல? Or are we like that chief priests, not able to withhold that what the Lord had blessed them, and are we agitated with that and jealous? அங்க இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறத பார்த்து ஆசாரியர்களால பொறுத்துக்கொள்ள முடியல. The chief priests were not able to withstand because the Lord Jesus was glorified there. சபையிலும் தேவன் சில காரியங்களை சிலர் மூலமாக செய்யும் பொழுது நாம் எப்படிப்பட்ட இருதயமுள்ளவர்களா இருக்கிறோம்? Even when the Lord does something in the church through some people here in this church, how are we taking that? தேவன் இதை தான் இந்த இடத்துல கேட்டார். That is what the Lord asked me. இந்த 1 to 11 வசனங்கள்ல 6 பேரை குறித்து 6 அவங்களுடைய குணாதிசயங்களை குறித்து விளக்கப்பட்டிருக்கு. In John chapter 12 verse 1 to 11 we see the 6 characters and their unique characteristics. அதுல 4 பேர் ஒரு நன்மையான காரியங்களை செய்தவங்களா நம்ம பார்க்கிறோம். And 4 of them, they were the ones who did what is good. Martha, Lazarus, மரியாள், Mary, இயேசு கிறிஸ்து and Jesus Christ. அதுல 2 பேர் அவங்க செய்த காரியங்கள் தகாத காரியங்களா இருக்கு. And 2 of them, what they did was not good. ஒன்று யூதாஸ் காரியோத்து, one is Judas Iscariot, அடுத்ததாக அந்த பிரதான ஆசாரியர்கள், and then the chief priests. தேவன் யூதாஸ் காரியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை குறித்து என்னிடத்தில் அதிகமாக இடைப்பட்டார். The Lord spoke much with concerning the Jesus Christ and Judas Iscariot. லூக்கா 15வது அதிகாரத்துக்கு நம்ம போலாம். Let's turn to Luke chapter 15. நம்ம லூக்கா 15வது அதிகாரத்துல அந்த திருந்திய குமாரனோட அண்ணனை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about the elder brother of the repentant son. லூக்கா 15:25 இருந்து நாம் வாசிக்கிறோம். Luke chapter 15 verse 25 onwards. அந்த வீடானது ஒரு சந்தோஷத்தால் நிறைந்திருக்கு. And that house is filled with happiness. அந்த தகப்பனானவர் அவ்வளவாய் சந்தோஷப்பட்டு பூரித்து போய் சொல்கிறார், என் குமாரனாகி அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் அப்படின்றது 24ல. In verse 24 the father is so happy and he is saying, for this son of mine was dead and has come to life again. He was lost and has been found. ஆனா 25வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, but if we read from verse 25, 25ல மூத்த குமாரன் வயலில் இருந்தான், திரும்பி வீட்டுக்கு வரும்போது கீதவாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டார் அப்படின்னு இருக்கு. Verse 25 it says, now his older son was in the field, and when he came and approached the house, he heard music and dancing. ஆனா அவன் உள்ள போக மனதில்லாமல் வீட்டுக்கு வெளியிலே இருக்கிறார். But he was not willing to go inside, and he is standing outside the house. ஆனால் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம், தகப்பனானவர் தான் வெளியில வருந்தி அழைக்கிறார். But here also we can see that the father came outside and he is pleading and asking him to come inside. அவருக்கு இளைய குமாரனையும் விட்டுவிட மனசில்லை, மூத்த குமாரனையும் விட மனசில்லை. The father was not willing to let go his younger son, and he is not willing to let go his elder son. அவர் அங்க வருந்தி அழைக்கிறார். He is pleading with him. ஆனால் அவனுடைய குமாரன் என்ன சொல்கிறார்னா, but look at what his elder son said. ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை அப்படின்னு. Verse 29, look, for so many years I have been serving you, and I have never neglected a command of yours, and yet you have never given me a young goat so that I might celebrate with my friends. அதற்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். And in verse 30 the elder son says, but when this son of yours came, who was devoured your wealth with prostitutes, you killed the fattened calf for him. அவர் அங்கே சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான், ஆனாலும் அவனுக்காக ஒரு கொழுத்த கன்று, அப்படின்னா அது ஒரு விளையாடப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை போய் அவனுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறத போய் நீங்கள் அவனுக்காக அடிச்சிட்டிங்களே அப்படின்னு தான் சொல்கிறான். And what his elder son was actually saying was, your younger son has devoured and wasted all your wealth, but still you are giving a fattened calf, a precious thing, the best which you have for him. நம்ம யோவான் 12வது அதிகாரத்தில் யூதாஸ் காரியத்திடத்திலையும் ஏறக்குறைய நாம் இதே போன்ற ஒரு சுபாவத்தையும் மனநிலையை தான் நம்ம பார்க்கிறோம். And we can see the same attitude with Judas Iscariot, which we read in John chapter 12. 5வது வசனத்தில் 12:5 சொல்லியிருக்கு, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன அப்படின்னு கேட்கிறார்.
In John 12:5, Judas Iscariot is asking a similar thing. Why was this perfume not sold for 300 denarii and given to poor people? இங்க கொளுத்த கன்றுன்னு சொல்றாரு, இவர் பணத்தை பற்றி டைரக்டா பேசுறார், அவ்வளவுதான். There it says about the fattened calf, and here it directly says about money. அவன் இங்க தன்னோட தம்பி திரும்பி வந்தது, அங்கே சந்தோஷமாக எல்லாரும் இருக்கும்போது தானும் சேர்ந்து அங்கே சந்தோஷப்பட முடியல. This elder son was not able to be happy concerning the fact that his younger son is back and all of them are happy. He was not able to withhold that. அந்த கொளுத்த கன்றுக்குட்டி அவனுடைய கண்ணை வந்து அங்கே குருடாக்கிருச்சு. That fattened calf has blinded his eyes. நம்ம கீழே பார்த்தோம்னா அவன் திருப்பி வந்து கூட அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட்டான் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அது அவனோட இது அப்படியே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். And if we continue to read Luke chapter 15, we cannot see that the elder brother came in and was happy. We cannot see that it just stops there. நாம் யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். And it is the same with Judas Iscariot as well. இங்கே அவனுக்கு பண ஆசை குறித்து அவன் சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. Here when he was tempted with the love of money, Jesus gave him a chance. ஆனால் அவர் அதை சீரியஸாக எடுத்துக்கல. But he did not take that seriously. பண ஆசை எவ்வளவு கொடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி உள்ள அதிகாரங்களை பார்க்கிறோம். And in the upcoming chapters we see the seriousness of love of money. பண ஆசையினால் இருக்கிறவங்க எதையும் செய்ய துணிச்சிருவோம். They will dare to do anything. 13:21 இருந்து நாம் வாசிக்கிறோம். In chapter 13 verse 21 we read like this. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 13:21 John 13:21. Truly, truly, I say to you that one of you will betray me. இங்க யூதாஸ் காரியோத்திற்கு அது உணர்த்தப்பட்டிருக்கும் கண்டிப்பா. Here, truly, surely Judas Iscariot would have been convicted. அவருக்கு அங்க ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். The Lord Jesus gave him a chance. அட்லீஸ்ட் இப்பயாவது நீ மனம் திரும்பிரு அப்படின்னு. At least now you can repent. ஆனால் அவனுடைய அந்த பண ஆசை அவனுடைய கண்ணை மறைத்து போட்டது. But the love of money blinded his eyes. நம்ம 30வது இதுல நம்ம பார்க்கிறோம் வசனத்துல. We read in verse 30. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான், அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. So after receiving the morsel he went out immediately and it was night. ஆனா அதுக்கு முந்தின உள்ள வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, ஏதாவது இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொல்லி ஏதாவது தேவையானவங்களை மேற்கொள்ளும்படி அப்படி அவர் அனுப்பிச்சிருப்பாரு அப்படின்னு சீஷர்கள் நினைத்தாங்க. In the previous verse we can see that the disciples thought probably Jesus asked him to buy some things and that's the reason that Judas Iscariot went out. அவர்தான் காட்டி கொடுக்க போறாருன்னு அவங்களால யாரும் கெஸ் பண்ண கூட முடியல. None of the disciples were able to guess that it was Judas Iscariot who was going to betray Jesus. இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த அவர் ஆனால் இயேசுவுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. Judas Iscariot was with Jesus but he was not able to get the attitude, the nature which Jesus had. அவர் அங்க போய் பின்னாடி இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டி கொடுக்கறாருன்னா, we can see later how he betrayed Jesus. 30 வெள்ளிக்காசுக்காக அவர் காட்டி கொடுக்கிறார். For 30 silver coins he betrayed Jesus. அங்க அந்த மரியாள் உடைத்த நலதம்ங்கற தைலம் வந்து 300 பணம். The pure nard, the perfume of pure nard was 300 denarii. அந்த பர்ஃப்யூமோட ரேட்டே 300 denarii. The value of that perfume was 300 denarii. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுக்க வாங்கின பணம் வெறும் 30 சில்வர் காயின்ஸ் தான். But the money that he got to sell to betray Jesus was just 30 silver coins. யாத்ராகமத்தில் நம்ம 21வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா அங்க இருக்கு, அது வந்து அடிமைகளை வாங்குறதுக்காக உபயோகிக்கிற ஒரு அடிமைகளை வந்து மாடு ஏதாவது முட்டிருச்சுன்னா அதை அதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு பணம் 30 silver காயின்ங்கிறது. So if we read in Exodus chapter 21 that 30 silver coins is the value of a slave if it is being hit by some other ox or some other animal, that is the price. அப்படிப்பட்ட ஒரு அற்பமான அல்லது ஒரு மலிவான ஆதாயத்திற்காக அல்லது மிகவும் கம்மியான ஒரு பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை அதுக்காக கூட அவ்வளோ இச்சை அவனுக்கு பண ஆசை. So for such a cheap thing he was going to betray Jesus. So much was the love of money in Judas Iscariot. 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்தான்.
He was with Jesus for 3.5 years, அவரோட வேல்யூ கொஞ்சம் கூட யூதாஸுக்கு தெரியாம போயிருச்சு. but he was not able to understand the value of Jesus. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? பண ஆசை அப்படி நம்ம வேரூன்றி போயிருக்கிறதா? Are we sunk deep in the love of money? நாமும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அன்பை உணர முடியாம நம்ம கண்ணு குருடா போயிரும். Our eyes will be blind not to see the love of God. கூடவே இருந்த இயேசு கிறிஸ்துவை கூட காட்டி கொடுக்க யூதாஸே துணியும் போது நீங்களும் நானும் ஏமாத்திரம். If Judas Iscariot, the one who was being with Jesus, dared to betray him, how are we going to be? பண ஆசை அவ்வளவு கொடூரமானது. It is so serious, the love of money. நமக்குள் அது ஒரு கசப்பையும் ஒரு வெறுப்பையும் இயேசு கிறிஸ்துவின் மேல அவனுக்கு கொண்டு வந்துருச்சு. And that love of money brought a bitterness and envy towards Jesus. ஆனாலும் அவன் திருந்தறதுக்கு இயேசு கிறிஸ்து சான்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். Jesus was continually giving him opportunities to repent. மத்தேயு 26:50ல நம்ம பார்க்கிறோம். We read in Matthew chapter 26 verse 50. அவர் வரும்போது இயேசுவை காட்டி கொடுக்க அவர் வருகிறார். Judas Iscariot came to betray Jesus. இயேசு அங்க சிநேகிதனே அப்படினு கூப்பிடுறாரு. The Lord Jesus called him friend. அப்போவாது அவன் அங்க உணர்த்தப்பட்டிருந்தானா நல்லா இருந்திருக்கும். It would have been very good if he was convicted there. லாஸ்ட் வீக் பிரதர் வின்சென்ட் அப்படி ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க. The last week when brother Vincent was sharing, he said like this. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகும்போது when they were going to betray Jesus, இயேசு கிறிஸ்துவே வந்து அவன்கிட்ட கேட்குறான், நீங்கள் யார் தேடுறீங்க அப்படின்னு. And Jesus himself asked those soldiers, who are you looking for? அதாவது யூதாஸ் காரியத்தை அவருடைய வாயால் சொல்லிடக்கூடாது இவர் தான் இயேசு அப்படிங்கிறதுக்காக அதை கூட தடுக்கிற விதமாக இயேசு கிறிஸ்து வந்து நான் தான் அப்படின்னு அவர் காமிச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. Jesus voluntarily revealed himself to be Jesus so that others will not know that it was Judas Iscariot who is going to betray. He did not want Judas to betray, so he wanted to voluntarily reveal himself as Jesus. அப்படியாய் அநேக தருணங்களை இயேசு கிறிஸ்து அவன் மனம் திரும்பும்படியாய் கொடுத்தார். So like this, the Lord Jesus gave him so many opportunities to repent. அவன் இயேசு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர் அதை குறித்து மனம் மறந்தல. Even after betraying Jesus, he did not repent. அவர் மனம் திரும்பல. He did not truly repent. அப்போஸ்தலர் 1:18 நம்ம வாசிக்கிறோம். Acts chapter 1 verse 18 we read. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்தது, குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று அப்படின்னு இருக்கு. It says, now this man acquired a field with the price of his wickedness, and falling headlong he burst open in the middle, and all his intestines gushed out. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்துன்னு இருக்கு. ஒரு நிலத்தை கூட அவரால் வாங்க முடிஞ்சிருக்கு. He was able to acquire a field with that price of wickedness. ஆனால் அவர் கண்கள் குருடானதுனால அவர் மனம் திரும்ப ஒரு உண்மையான மனம் திரும்புதலை நோக்கி அவர் திரும்பவில்லை. But since his eyes were blind, he did not turn to true repentance. அவருடைய வாழ்க்கை அப்படியாய் முடிந்து போயிற்று. And thus his life ended. நாமும் அப்படியாய் கண் குருடானவர்களாய் நாம் இருந்து விட முடியும். Even us, we can be blind like him. நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். Let us examine ourselves. நாம் சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது அதில் வந்து நாம் குறை கண்டுபிடிக்கிற விதமாக நம்மளுடைய பண ஆசையினால் நம்ம அதில் போய் குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதாவது பண்ணலாம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா? When some good thing is happening to others or something is happening because of our love of money, are we those who are creating confusion and having bitterness? நாம் நம்மை நிதானிப்போம். Let us examine ourselves. நாம் அடுத்ததாக இயேசுவை குறித்து நாம் பார்க்கலாம். And now we can look at Jesus. இங்கே யோவான் 12:7 இயேசுவானவருடைய சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். In John chapter 12 verse 7 we see the characteristics of Jesus. இயேசு அங்க மாத்திரம் அப்படியே அவளை விட்டுவிடு அப்படின்னு சொல்லல. It is not just in this place that the Lord Jesus said, let her alone. யோவான் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். In John chapter 8 also we read. 1லிருந்து 11வது வசனம் அங்கேயும். In same from verse 1 to 11 there as well. இயேசு 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Verse 11 we read. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். Jesus said, I do not condemn you, either go, from now on sin no more. 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறியட்டும் என்று சொல்லி அப்படின்னு இருக்கு. Verse 7 we see,
He who is without sin among you, let him be the first to throw a stone at her. அங்கே அவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொன்னார். There he was led by the Holy Spirit and gave such a response. அவர் சொன்ன அந்த பதிலினால் அங்கே அவளும் காக்கப்பட்டார். And because of the answer that Jesus gave, she was protected. இயேசு கிறிஸ்து அப்படிதான் எப்படியாவது பாதுகாத்தரலாம், எப்படியாவது ரட்சித்தரலாம் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் இருக்கிறார். That is the attitude of Jesus. How can I protect her? How can I save her? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். He said, he who is without sin among you, let him be the first to throw a stone at her. தேவன் என்னிடத்தில் இப்படி தான் கேட்டார். நீ எப்படி இருக்கிற? நீ பாவமே செய்யாத உத்தம புருஷனா அப்படின்னு தான் என்னிடம் கேட்டார். And that is what the Lord asked me. Are you such a upright and righteous man who had never sinned? உன் மனைவியை நீ குற்றம் சுமத்தும் போது மட்டும் உனக்கு இருக்கிற எல்லாமே ஆதியோட அந்தமா ஞாபகம் வருதே அப்படின்னு கேட்டார். But and the Lord asked me, when you are accusing your wife, all the things that she had done, all of that are coming to your remembrance? ஏன் உன்னிடத்துல என்னிட்ட இருந்த ஒரு ஆவி இல்லை அப்படின்னு தான் கேட்டார். The Lord asked me, why are you not having that nature which was in me? நான் அந்த பரிசேயர்களோட மோசமா இருக்கிறேன் அப்படின்னு தான் தேவனிடத்துல காண்பித்தார். The Lord showed me that my state is much worse than that Pharisees. சங்கீதத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம். We read in Psalms like this. 18வது அதிகாரம் 25வது வசனம். Psalms chapter 18 verse 25. நாம் அநேக முறை நாம் இது குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். We have heard this so many times. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் அப்படின்னு இருக்கு. With the kind you show yourself kind. நாம் எப்படியா இருக்க போகிறோம்? How are we going to be? தேவன் என்னிடத்தில் இதை தான் கேட்டார். This is what the Lord asked me. நீ என்னிடத்துல நான் உனக்கு கைண்டா இருக்கணும், நீ என்னிடத்துல எதிர்பார்த்தினா நீனும் அதே மாதிரி இருக்கணும். If you expect me to be kind with you, you also show kindness to others. ஆனால் நீ அப்படி இல்லாம இருந்தீனா என்னிடத்தில் நீ எதிர்பார்க்கிறது வேஸ்ட் அப்படின்னு தான் சொன்னார். And the Lord told me, if you are not kind towards others, it is such a waste to expect me to be kind with you. நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். Let us examine ourselves. மார்த்தாவை போல நன்றி அறிதலுள்ளவளா இருக்கிறோமா? Are we grateful as Martha was? லாசருவை போல சைலண்டா ஆனா அவருக்கு ஒரு சாட்சியா நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறோமா? Are we like Lazarus, silently being a testimony in the place where Lord has kept us? மரியாளை போல நமக்கு லாபமான அல்லது விலையுயர்ந்த காரியங்களை இயேசுவின் இடத்தில் நாம் கொண்டிருக்கிற அன்புக்காக இழக்க நாம் தயாராக இருக்கிறோமா? Are we like Mary, willing to pour out the precious thing that we have out of love for him? இயேசு கிறிஸ்துவை போல நாம் பிறரை குற்றம் சுமத்தாம அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? பாதுகாக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? And like Jesus, are we ready to protect others, to plead on others for others? இல்ல இந்த 4 பேரை போல இல்லாம யூதாஸ் காரியத்தை போலவும் அந்த மூத்த குமாரனை போலவும் நம்ம குறை கண்டுபிடிச்சு நம்ம பண ஆசை பிடித்து அல்லது நம் கண் குருடான போன நிலைமையில இருக்கிறோமா? Or are we like these two people, like Judas Iscariot and Pharisees, with love of money, trying to find fault with others? Are we like that? இல்ல அதற்கு ஒருபடி மேல அந்த பிரதான ஆசாரியர்களை போல வெறுப்பு நிறைந்து? Or are we going one step further, like the chief priest, filled with envy? இயேசுவையும் அந்த லாசரையும் கொலை பண்ண பிளான் பண்ண அவங்கள மாதிரி அவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறோமா? Or are we so evil to do just like those chief priests looking to kill Jesus and Lazarus? நாம் இங்கே சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறபடி தயவுள்ளவனுக்கு தேவன் தயவுள்ளவராக இருப்பார். As we read in Psalms, with the kind the Lord show himself kind. தேவன் என்னிடத்தில் தான் பேசினார். That is what the Lord spoke with me. இயேசு கிறிஸ்துவை போல நீனும் தயவுள்ளவனாய் மற்றவங்களுடைய பாவங்களை கவர் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்றவனா இரு அப்படின்னு. Be like Jesus, be merciful to them, be kind with them and cover their sins and intercede for them. அப்போதான் நானும் உனக்கும் அப்படிப்பட்ட இரக்கத்தை காண்பிக்க முடியும் அப்படின்னு பேசினார். And the Lord said, it is only then that I can show kindness to you. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். ஆமென். May the Lord help each one of us. Amen.